இன்றைக்கி லஞ்சுக்கு தொட்டுக்க செய்கிறதுக்காக சவ் கூட்டு வந்து செய்யலான்னு பார்த்தேன். அதுக்காக கொஞ்சமாக கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதோட வெங்காயம், தக்காளி, சவ் தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே வந்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இந்த சைடு வந்து சாதம் வந்துட்டுருக்கு மதியானத்துக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சவ் கூட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி, அவரைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வந்து வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சமாக தக்காளி ரசமும் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா 2 விசில் விட்டோன்னா சூப்பராக வந்து வெந்துருச்சு. இதோட சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம தாளிப்பு எப்போதும் போல் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டில், ஹோட்டல்ஸில் எப்படி இருக்குது சவ் கூட்டு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதை நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.